கல்லை தூக்கி அடிங்க, தப்பே கிடையாது. கோயம்புத்தூர்ல சுமதின்னு ஒரு பொண்ணு ஆர்எஸ்புரம்ல இருக்கிற ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஈவினிங் 6:30 மணிக்கு மேலதான் வேலையே முடியும். அன்னைக்குன்னு பார்த்து இவங்களுக்கு வேலை முடிய லேட் ஆகி போச்சு. டைம் ஆயிருச்சுன்னு சொல்லி அவசரமா பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போறாங்க. பஸ் வந்ததும் உள்ள ஏறி விண்டோ சீட் பக்கம் உட்கார்றாங்க. திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இந்த பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. இந்த பொண்ணு யாரடா பக்கத்துல உட்கார்றதுன்னு சொல்லிட்டு நார்மலா அவங்கள பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்கள பார்த்து ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது. பஸ் கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்கிறாரு. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கிறாங்க, காந்திபுரம்க்கு எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு காந்திபுரத்துக்கு 2 ஸ்டாப் முன்னாடி கல்யாணம் ஒரு இடத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டிக்கெட் எடுக்கிறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஃபோன்ல யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இருக்கோம், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு இதை கேட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. கடைசியாக கல்யாண் ஸ்டாப் வருது. இந்த பொண்ணு இறங்குறா. கூடவே அந்த டிரான்ஸ்ஜெண்டரும் இறங்குறாங்க. இவங்க காந்திபுரத்தில் தானே டிக்கெட் வாங்கி இறங்கணும்னு சொன்னாங்க, இப்போ நம்ம ஸ்டாப்லேயே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்கிறான். கல்யாண் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே இந்த பொண்ணோட வீடு வந்துடும். அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு பின்னாடியே அந்த டிரான்ஸ்ஜெண்டரும் வராங்க. வீட்டுக்கு போகிற ஈஸியான வழியை விட்டுட்டு வேற வழியா சுத்தி போறாங்க. அந்த வழியிலையும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அந்த பொண்ணு பயந்து போய் ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்கிறான். தம்பிக்கு கால் பண்றாங்க, ஆனா அவரால் கால் அட்டன் பண்ண முடியல. அடுத்து என்ன ஆச்சுன்னா